நல்லா அரிசி வேற சாப்பாடு செய்யணும். அது புரியுதா? ஆடு அடிச்சு ஆக்கி வைக்கிற, கோழி அடிச்சு அப்ப அந்த குஞ்சு கோழி குஞ்சுமா பாலை உருவிட்டு கடலை எடுத்துட்டு மசாலா போட்டு தண்ணி விட்டு கொதிக்க எண்ணெய் போட்டு எடுத்துட்டு அது பக்கத்துல கோட்டராட்டுக்கு பக்கத்துல நீ ஒரு மச்சாவா இருக்கு. ஏன்னா கோட்டை குடி நீ குடியே நான் உனக்கு பார்க்க உன்னை பார்த்தா ஜெயமாலினி பாக்குற மாதிரியா இருக்குது. தென் கூடு இன்னொரு முறை மேல வச்ச முக்கியமா நீ என்ன வைக்கிற ஏது வைக்கிறியோ சுத்தி பேர் வைக்கிறேன், தண்ணி நிரப்பி வைக்கிறேன். புரியுதா? அவன் சாப்பாடு செஞ்சு வைக்கட்டும். முதல்ல 1 மணி நேரம், ஆமா, அப்புறம் 1/2 மணி நேரம், இப்ப முடியல 1/4 மணி நேரம் தான். முடியல நான் சொல்லிட்டா நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். ஓடோரத்தோ நாடி நிரம்பெல்லாம் வாசம், வேர்வத்தூளி நம்ம நான் படிக்கும் இதிகாசம். உன்னை விட தெய்வம் இல்லை, உன்னை போற கோயில் இல்லை, சொந்த பந்த யாரும் இல்லை, சொல்லித்தர யாரும் இல்லை. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். வறுமைய கண்டதில்லை, வாடிமனம் நின்றதில்லை, எதையுமே தனக்குன்னு எதையும் நீ சேர்த்ததில்லை. வறுமைய கண்டதில்லை, வாடிமனம் நின்றதில்லை, எதையுமே தனக்குன்னு எதையும் நீ சேர்த்ததில்லை. உழைச்சி உழைச்சி நீ ஓடாத, எழுத படிக்க நீ வேண்டாத. உழைச்சி உழைச்சி நீ ஓடாத, எழுத படிக்க நீ வேண்டாத. அழுப்பதாலோ துயரக் கடலில் என்னால மரமலக்குன்னு போராடி. அழுப்பதாலோ துயரக் கடலில் என்னால மரமலக்குன்னு போராடி. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். நாய் வந்தா கூட போது மாத்து ஓடி பொண்ணு சமையல் பெருங்காய வாசனை எனக்கே சாப்பிடலாமான்னு தோணும். நான் சொல்லி இப்போதே எங்கம்மா கை கழுவி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பீடத்தை கீழே போட போகிறார்கள். பீடம் என்றால் பட்டச்சு. இப்போது உணவு கொண்டு வருகிறார்கள். இப்போது இலை போட போகிறார்கள். இலை போட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இலையை போட்டு விட்டார்கள். அந்த இலையை தண்ணி தெளிக்கிறாங்க தெரியுமா?
ஏன் இலையிலையா ம். இலையில ஏன் தெளிக்கிறாங்கன்னா பாரம்பரியமா அப்படி செய்யக்கூடிய ஒரு வேலை. கிடையாது. ஆமா. இலையில ஏன் தண்ணி தெளிக்கிறாங்க தெரியுமா? ஏன் என்ன இந்த காக்கா கேக்காலாம் பேர் வச்சிருக்கோம் தொடக்கத்தான். நீ எப்படி கூடுவான்? அதுக்கு நான் அரவாணம் போய் திரும்ப வருவேன். இப்போது கும்பத்தை கொட்டி கொண்டிருக்கிறார்கள், கொட்டி விட்டார்கள். இப்போது ஏதோ ஊத்துகிறார்கள். என்னவோ என்று தெரியவில்லை. கட்டி கட்டியாக வீழ்கிறது. ஐயோ எங்க பாப்பா கேள்வி வச்சுக்கிறேன். ஏய், தக்காளி மக்கா வானம் விட்டுக்கிறாங்களா? இன்னும் அவர்களுக்கு மூக்காங்கவர் போடவில்லை. மூக்காங்கவுரா? ஓட்டு விட்டால் அடங்கி விடுவார்கள். ஏன்னா மூக்காங்கவுர் போடுறாங்க. ஆமா, என்ன குழம்பு? சாம்பார் எங்களுக்கு பிடிக்காத ஒரு சாம்பார். ஆட்டுக்கறி கோழிக்கறி போட்டா இச்சு வந்து போகும். என்ன மூக்கலாயுது? எனக்கு சாம்பாரே பிடிக்காது. நீங்க எப்படி நான் சாப்பிடுறது? சாரி. இப்போது எங்க அம்மா கலவையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது சனர போகிறார்கள். சனர் என்றால் சனரு. இப்போது கதுக்க போகிறார்கள். கதுக்கு என்றால் கதுக்கு. இப்போது வாரி கொட்ட போகிறார்கள். ஜேசிபி கையே ஜேசிபி வாயே லாரி. ஆயா மறுபடியும் நீ எழுதுங்க. என் வீட்டுல என்ன ஆகுறாங்களோ, என் வீட்டுல என்ன பண்ணாங்களோ உட்காந்து பார்க்கறதுக்கு அந்த பாவ தாயே இல்ல அந்த ஆயா ஏன் ஏன் தெரியும். ஏன் பாவம் வயசாக இது போல்வோம். நல்லா வந்து பத்தி ஏற்றுக்குது ஆயா. எனக்கு தெரியும் ஆயா. அதுக்கு தான் நான் தலைக்காணி எடுத்து வரேன் சொன்னேன். யாரும் போட மாட்டேன். அது வச்சு அச்சலும் தலைக்காணி எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு வரேன். ஆமா ஆமா. இது முக்கியமா ஆடவர்கள் பார்க்கிறார்களே இல்லையோ பெண்கள் தான் பார்க்கணும். ஏன்னா எதுக்கு சொல்ற? ஏன்னா இது முக்கியமா அவன் தான் சொன்னான். ஏன் உங்களை பார்க்க சொல்லுன்னா பொம்பளையா பொறுத்தவங்க எப்படி உட்காந்து சாப்பிட வீடு நல்லா வீட்டுக்கு மகாலட்சுமி வரும். இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சினா பகுதி எனக்கு தெரியும். இப்போது எங்க அம்மா வாயில போட போகிறார்கள். உலகத்தை உருட்டுகிறார். வாய் இந்த ஊர் ஏறி மேல இருக்குது. இன்னும் பாடு அங்க ஒரு பூச்சி சேர்த்து போட வந்தாங்க. நம்ம கிடைச்சு நம்ம எப்படி போயா எப்படி எவ்வளவு ஐயா எங்க மாத்தி எடுக்கிறாங்கோ. சத்தியமா நான் சொன்னாக்கா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உள்ள 8 மணி நேரம் யாரோ திட்டி ஏத்துனது. அவர் பேர் ஒரு தெரியல. அப்ப போய் ஏத்துனது உள்ளே உட்காந்துக்கிறாரு. அவர் பேர் என்னன்னு தெரியல. சூர்யா 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 மெதுவா பாந்து எடுத்துட்டு உங்க வயிற்றுல என்ன பாமா பாம்புல குழந்தை வந்துங்குது. சூர்யா காரணம் அம்மா அம்மான்னு கூப்பிட்டானேடா. என்ன பண்றது? அங்க கூட பார்க்கல. கூப்பிட்டு தானே
இது எப்படி நடந்தது? நீ தூக்கி இருந்தா களியாண்டு கழிச்சு நமக்கு நல்லதான். எப்படி? நீ காலைல 9 மணிக்கு நேரம் கவுன் ட்ரெஸ் போயிடு, வாகனம் போட்டுக்கோ, வாரம் செக் பண்ணேரு. ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் ஒன்னோடு நிறுத்தாங்க. கவுன் போட்டு பண்ணாரு சொல்லிங்கிற நீ தான் வாந்தி எடுத்துச்சியா? வாந்தி எத்தனை மாசம் பக்கத்துக்கு வாந்தி எடுத்த சாப்பாடு தேர்வு போற தேர்வு துணியே நான் தேர்ந்தாய் சாரி நான் என்ன சொல்றேன், அவளை அடிச்சு பார்த்து திட்டி பார்த்து எனக்கு மசியில. இது 916 பாரு, கிடைக்காது. இது சிங்கப்பூர்ல இருந்து வாங்கி வந்து பெங்களூர்ல வாங்கி வந்தேன்டா. பெங்களூர்ல சிங்கப்பூர் வெளிநாட்டியா போடியாப்பா உனக்கு என்ன நான் தாண்டாலும் விட்டு விட்டு ஓடி போறோம் காது குடும்பத்துக்கு பயந்துக்கணும். நானே வயிற்றுல இருக்கேன். ராவா குஸ்டியானா குடிக்கும், ராவெல்லாம் குடிக்காது, ரத்தமா போயிடும். அந்த வயிற்றுல இல்ல என்ன எல்லாருமே அந்த ராவா குடிச்சு ரொம்ப இது போயிடும். குடிக்கே தெரியல எல்லாருக்கும். குடிக்கும் முதல்ல கத்துக்கணும், அப்புறம் வீட்டுக்காரர் முதல்ல சொல்லி கொடுக்கணும். ஏன்னா முதல்ல உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும். யாருக்கு இதெல்லாம் சொல்லி தரேன் ஏன் தெரியுமா? வீட்டுக்காரர் முடிச்சு வேறு போய் ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா நீங்க தான் ஆச்சு கிடக்கணும். ஆனால் தான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க வீட்டுக்காரர் சொல்லி கொடுக்கணும். முதல்ல ஒரு கோட்டை வாங்கி சொல்லுவோம், வாங்கி உடனே பாதி ஊற்றி சொல்லுவோம். பாதி உடனே குடிக்காதுங்க, 2 நாள் போது குடிக்க சொல்லுவோம். உடனே குடிச்சு என்ன பண்ணுறது, அந்த பாதியில் தண்ணி கலந்து சொல்லுவோம். தண்ணி கலந்து அப்படியே குடிக்கக்கூடாது. கடைக்கு போய் மஞ்சா பாய்ப்பு வாங்கி வந்து தோலை விட்டுட்டு உலகிற சொல்லி தூக்கி போட்டுங்க. அது வேணா கோய் போகுது, சகன் நோய் வருது, அது வேணா இந்த தோலை மட்டும் ஒரு கையில் எடுத்துங்க, கிளாஸ் ஒரு கையில் எடுத்துங்க, அது உள்ள விட்டு வந்து ஆட்டி எடுங்க. ஆட்கள்லாம் கலந்து தோலில் போகும். சரக்கு சுத்தமாக குடிச்சிங்கன்னா 120 வயசு கேரட்டு யாரும் ஆஸ்பத்திரிக்கா போவாங்க. நான் கிளாஸ்ல தோலை விட்டு ஆட்டாதீங்க. டேய், குடிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. குடிக்கிறேன் இவளை அடிச்சு பார்த்து திட்டி பார்த்து எனக்கு மசியில. ஏன் நல்லா மிச்சம் வாங்க தானே மசியில சொன்னேன். அந்த மசியில இல்ல, எனக்கு அடங்கல. காலமாடா அடங்குச்சு. என்னவா பேசுறீங்க? இல்ல, எனக்கு மரியாதை கொடுக்கலடா. அப்படி சொல்லு. நாளைக்கு என் வீட்டுக்காரர் வராரு. வேற அண்ணன் வராரா? அப்ப நானு அண்ணி அண்ணெல்லாம் சொல்லும், பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லு. என் கணவர் வந்தாரு, அதுல ஒரு முடிவு. 1 2 1 பார்க்கலாம். வேற மாதிரி ஆடைகளுக்கே யாத்தெடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 ஆட பிறந்தவளே ஆடிவா முகத்தே